Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. தப்புன்னு துடு துடு சமோசா போட்டு கொண்டாடா பசிக்குது. புர்புரி நகர்ல உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் சாந்திலால் சக்சேனா அவரோட ரிசர்ச்சுக்காக வந்து தங்கி இருக்காராம். அவரோட பேரு எப்படி சாந்திலாலோ அதே மாதிரி அவரோட மனசுக்கும் ஒரு சாந்தி கிடைக்கணும்னு தான் இங்க வந்து தங்கி இருக்காராம். அதனாலதான் அவரை நம்ம புர்புரி நகர்காரங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதாவது யாரும் சத்தம் போடக்கூடாதுன்னு. ஐயோமா, நாம சத்தம் போடக்கூடாதுன்னா அது எப்படி முடியும்? இந்த பறவைகளா கத்துறத நிறுத்திடுச்சா என்ன? இந்த செடிங்க எல்லாம் பூ பூக்கிறத நிறுத்திடுமா? இல்ல இந்த பவன் தான் வீசுறத நிறுத்திடுமா? இது எப்படி நடக்க முடியும்? யாருப்பா அந்த பவனு? நீங்க அவனை சத்தம் போடாம இருக்க சொல்லலாம் இல்லையா? அடே மோட்டோ, பவனுக்கு அர்த்தம் காத்து. உனக்கு புரியாதா? அது மட்டும் இல்லாம நெட்டுங்க போற போக்க பார்த்தாக்கா நீங்க ஒரு கவிஞர் ஆயிடுவீங்க போல இருக்குதோ. அட மோட்டோ, என் தம்பி, என் நண்பா, நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன்ப்பா. அந்த சயின்டிஸ்ட் நம்ம ஊர்ல தான் வந்து தங்கி இருக்காராம். மோட்டு புத்தனு, என் தம்பி, என் நண்பா, வாங்கப்பா போய் பார்க்கலாம். யார் அந்த பெரிய சயின்டிஸ்ட்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களே. யார் ஏன் டீ டிஃபனுக்கெல்லாம் காசு தரது? உங்களை சாதாரண சின்ன ஊர் நினைச்சு வந்துட்டேனே. இந்த ஊர் மக்கள்லாம் நல்லவங்க, இங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினைச்சு வந்தேனே. ஆனா இங்க காதே கிளியற அளவுக்கு சத்தமா இருக்கு. எல்லாரும் அமைதியா இருங்க. வெளியில போர்ட்ல என்ன போட்டிருக்கு படிக்கல? இங்க பேசவே கூடாது. நீங்க என்னன்னா கத்திக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தம் வந்தாலும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சயின்டிஸ்ட் அண்ணாச்சி, சின்ன பசங்கன்னா சத்தம் போடத்தான் செய்வாங்க. இல்லாட்டி எப்படி? பசங்க விளையாடுறாங்கன்னா அந்த குஷில கண்டிப்பா கத்த தானே செய்வாங்க. சத்தம் வரக்கூடாது. ஒருவேளை யாராவது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சந்தேகமா இருந்தா இப்பவே சத்தம் போட்டு பேசி பாருங்க. நான் இந்த நகர் முழுக்க பாம் பதிச்சு வச்சிருக்கேன். ஒரு பாம் இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காமெடி பண்றாயா? My name is Singa. ஐயோம்மா, நான் இங்க நிக்க மாட்டேன், எஸ்கேப் ஆயிடுறேன். ஆள விடுற சாமி. இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், ஓ இந்த ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு. யாராவது சத்தம் போட்டு பேசினா இந்த நகர் முழுக்க பாம்பு வெடிக்கும். எங்க சத்தம் வருதோ அங்க பிளாஸ்ட் ஆகும். எல்லா இடத்துலயும் பாம்பு இருக்கு. என்னப்பா என்ன சொல்றாங்க? பேசக்கூடாதா? என்ன சொல்றீங்க?
இப்போ சத்தம் ரொம்ப அதிகமா வேணும். முதல் முறையா ஒன்ன மாதிரி ஒரு டாகிய நான் பாக்குறேன். என்ன பத்திலும் காஸ்டியூம கழட்டி போட்டுட்ட நம்ம ஆட்டத்தையே கெடுத்துட்டியாடா. நீ போடா. நான் இல்ல மோட்டு, நீ தான் அவச்சிட்ட. உன்ன ஒரு தடவை நீயே பாரு. சாரிமா. அவங்க ரெண்டு பேரையும் பிடிங்க. மோட்டு வந்துட்டாங்க. எஸ்கேப். ஏய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். அம்மா. கஜ கஜா, நீங்க இப்ப சத்தம் போட்டு அழலாம். அந்த பேரரசக்காரை இப்ப ரிமோட்டை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கான். அழுவுங்க. மாமியாரே, மாமியாரே. அடே மோட்டோ, உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா தெரியலடா. கேக்டஸ் என்னமா ஆயிடுச்சு எனக்கு. காப்பாத்துக்கடா. எனக்கும் இது ரொம்ப புதுசா தான்ப்பா இருக்குதோ. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வரைக்கும் நான் கத்தாம ஆடுறதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஏய், சாந்திலா, the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன் பாசிபிள். இனிமேல் நீ இந்த சத்தம் பிடிக்காதுங்கிற டைலாக்க பேசவே கூடாது. சாந்திலா, you were under arrest. என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முதல்ல பதில் சொல்லுடா. ஏய், ஸ்டாப். சிங்கம் சார், இந்த பயபல வீட்டுக்குள்ள கூட நிறைய பாம்பை வச்சிருக்கான் போல இருக்கு. அடே மோட்டோ, பேசாம சேஸ் பண்ணு. வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதுடா உனக்கு. ஐடியா. போடு போடு போடு. இப்ப யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. ஏன்னா இந்த ரிமோட் இப்ப என் கையில தான் இருக்கு. ஜெய் ஹோ. இங்க பாருங்க சாந்திலால், நீங்க ரிசர்ச் பண்றதா தாராளமா பண்ணுங்க. ஆனா மத்தவங்கள அமைதியா இருக்க சொல்றது ரொம்ப தப்பு. ஆமா சாந்திலால், என் தம்பி, என் நண்பா, என் சகோதரா, நான் புர்புரி நகர்ல பல வருஷங்களா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆமா, ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் பேசாம இருக்க சொல்லி சொன்னதே இல்லப்பா. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. இனி எப்பவும் இந்த தவறை நான் பண்ண மாட்டேன். ஐயோமா, இவரு பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்திருக்காரு. உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே தீரும். ஆனா எப்படி கிடைக்கும்? இப்பதான் நீ திருந்திட்டியே. இருந்தாலும் பரவாயில்ல. சீக்கிரம் நீ ஜெயிலுக்கு கிளம்பு. ஜெயில் 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 ஜெயில்.
அடடா, தவற விட்டாங்களே. அம்மியூ. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.